அலகு 2 மலேசிய மாநிலங்கள் பாகம் 1. நீங்கள் கற்கப்போவது என்ன? மலேசிய மாநிலங்களின் பெயர்கள். மலேசிய மாநிலங்களின் பெயர்களின் பூர்வீகத்தை ஆராய்தல். மலேசிய மாநிலங்களின் பெயர்கள். பெர்லிஸ். பெர்லிஸ் எனும் பெயர் சாமிய சொல்லான பிரேவ் லோவி என்பதிலிருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது. அதன் பொருள் மிதந்து வரும் தேங்காய் என்பதாகும். பெர்லிஸ் எனும் பெயர் சுல்தான் அமட் ஷாவுன் ஹாலிம் ஷா அவர்களின் ராஜா ஜமாலுல்லாயில் சயாமனை எதிர்க்க உதவியதற்காக வழங்கப்பட்ட பெரோலே எனப்படும் ஒப்புதல் தொடர்புடையதாகும். கடன் எனும் பெயர் கெடிலா எனும் சொல்லிலிருந்து தோன்றியதாகும். அதன் பொருள் யானை பொறி என்பதாகும். அதே வேளையில் கெடன் எனும் பெயர் அரேபிய சொல்லான கஹ்லா, அதாவது அரேபிய வணிகர்கள் இம்மலாய் பிராந்தியத்தில் அதிகம் விற்பனை செய்த ஒரு வகை கோப்பை எனும் பொருளை குறிப்பதாகும். தமிழில் காணப்படும் படைப்புகள் கெடிலாவை கடாரம் அல்லது கழகம் எனவும் குறித்திருள்ளன. பினாங். பூலாவ் பினாங்கின் இயற்பெயர் பூலாவ் கா சத்து ஆகும். எனினும் கெடாவைச் சேர்ந்த மலாய்க்காரர்கள் அத்தீவில் அதிகம் காணப்படும் பெனாகா மரத்தின் அடிப்படையில் இதனை தற்சீராய் பெனாகா என அழைத்தனர். பூலாவ் பினாங் என்னும் பெயர் இங்கு முக்கிய வாணிபப் பொருளாக இருந்த பாக்கு மரத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. பேராக் எனும் பெயர் நீரில் மீன்கள் வெள்ளி நிறத்தில் பளபளப்பாக பிரகாசிப்பதை முன்னிட்டு கூறப்படுகிறது. அம்மா வட்டத்தில் அதிகம் காணப்படும் ஈயம் வெள்ளி போல பளபளப்பான தன்மையை கொண்டிருப்பதால் பேராக் எனும் பெயருடன் தொடர்புபடுத்தி வழங்கப்படுகிறது. சிலாங்கூர் எனும் பெயர் அச்சமயம் முதல் வரலாற்றில் அதிகம் காணப்பட்ட மந்தராக்கா மரத்தை சார்ந்ததாகும். அந்த ஆற்று முகத்துவாரத்தில் தங்கி சென்ற வணிகர்கள் கோல சிலாங்கூர் என அழைக்கத் தொடங்கி இறுதியில் அதுவே கோல சிலாங்கூர் எனவும் ஆனது. மேலும் சிலாங்கூர் எனும் பெயர் அச்சமயம் ஆற்றில் அதிகம் காணப்பட்ட சிலாங்கூர் எனும் பூச்சியோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. நெல்சி நெல்டிலான் எனும் பெயர் 9 மாவட்டங்களின் இணைப்பு செல்லிலிருந்து உருவானதாகும். 1773ஆம் ஆண்டில் இந்த தொடக்க கால மாவட்டங்கள் சங்கை ஊஜோய், ஜெலுபு, ரெம்பால், ஷேஷோய், ஜெலாய், உலுபஹாங், நரினி, செகமடி, கிழ்வான் ஆகும். நெல்சி எனும் சொல் மினாங்காப்போ மொழியில் பிரதேசயி என பொருள்படும் நகாரி எனும் சொல்லிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. மலாக்கா. அரேபிய மூலங்களின்படி மலாக்கா என்னும் சொல் வணிகர்கள் கூடி மீட்கு குறிக்கும் மலாகாட் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மலாக்கா எனும் பெயர் மரத்தின் பெயரிலிருந்து தோன்றியதாகவும் கூறப்படுகிறது. ஒரு சமயம் பரமேஸ்வரா அந்த மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு சிறிய வெள்ளை சருகுமான் வேட்டை நாயையொன்றை உதைத்த காட்சியை பார்த்ததன் அடிப்படையில் தோன்றியதாக கூறப்படுகிறது. ஜோகர் எனும் சொல் அரேபிய மொழியில் விலையுயர்ந்த மாணிக்கக்கல்லை குறிக்கும் ஜாவ்ஹர் என்ற சொல்லிலிருந்து பிறந்ததாக கூறப்படுகிறது. ஜோகரின் பெயர் கலாலாலூஸ் சாலாவின் நூலில் ஊஜோங் தானா என குறிக்கப்பட்டுள்ளது. பகாய் எனும் பெயர் பகாக் எனும் மரத்தின் பெயரை முன்னிட்டு வைக்கப்பட்டது. கலாபாகுஸ் சாலா என் நூலில் பகாய் என்னும் பெயர் இந்திராபுரா அல்லது புரா என அறியப்படுகிறது. புரா என்பது நகரம் அல்லது சிறு பட்டணம் என பொருள்படும். திராங்கானு எனும் பெயர் தாரிங் அணு எனும் சொல்லிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. இது புலாக்டியோங்கில் காணப்படும் பெரிய யானை தந்ததும் அல்லது பிற கொரே விலங்குகளுக்கு உள்ள கூர்மையான பல் போன்றது என பொருள்படும். திராங்கானு எனும் பெயர் தெராங்கானு கானு என்று வானவில்லை தொடர்புபடுத்தியதாகும். கிலாந்தான் எனும் பெயர் கிலாந்தான் என்ற சொல்லிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. மிக பிரகாசமான ஒளியை பட்டண மாலாயத் சமூகத்தினர் கண்டனர். கிலாந்தான் எனும் சொல் நாளடைவில் கிலாந்தான் என மாறியது.
கிலாந்தான் எனும் பெயர் முன்னர் கிலாந்தான் சுலோரத்தில் காணப்பட்ட கெலலாம் ஊத்தான் அல்லது கெலாம் ஊத்தான் எனும் பெயரிலான மரத்தை முன்னிட்டும் வழங்கப்படுகிறது. சர்வாவ் எனும் பெயர் கூர்மை செரராக் என்பதோடு தொடர்புடையது. சர்வாவ் எனும் ஒரு வகை கனிம வளத்தின் பெயரை முன்னிட்டு கூர்மை செரராக் நாளடைவில் கூர்மை சர்வாவ் என பெயர் மாற்றம் கண்டது. செரராவ் என்று போர்த்துகீசியரால் அழைக்கப்படும் அஞ்சன உலோகக் கல்லோடு சர்வாவ் எனும் பெயர் தொடர்புடையது என்றும் கருதப்படுகிறது. சபா எனும் பெயர் அம்மாவிலத்தின் மேற்கு கரையில் உணவு தேவைக்காக அதிகமாக பயிரிடப்படும் பீரங் சபா வாழையோடு தொடர்புடையதாகும். 1877ஆம் ஆண்டு சபா எனும் பெயர் மகாராஜா ஆஃப் சபா என்ற வரலாற்று ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.